நேற்று இன்று நாளை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம குரு பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். 1/5/2024 சித்திரை 18ஆம் தேதி அன்று வாக்கியப்படி மாலை 5:21 திருக்கணிதப்படி மதியம் 1:20 குருவானவர் கிருத்திகை 1வது நட்சத்திரத்திலிருந்து கிருத்திகை 2வது நட்சத்திரம், அதாவது மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குபேர பயிற்சி ஆகிறார். குபேர யோகம் தருகின்ற இந்த குரு பயிற்சியானது பல ராசிகளுக்கும் பலவிதமான பலன்களை தர இருக்கின்றது. அந்த வகையில் ஜாக்பாட் அடிக்கின்ற ஒரு 5 ராசிகளை தனித்தனியாக பார்க்கலாம். அந்த ஜாக்பாட் அடிக்கின்ற 5 ராசிகளில் மேஷம், குருவானவர் 2வது இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். கடகம், குருவானவர் 11வது இடம் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். கன்னி ராசிக்கு இதுவரை 8வது இடத்தில் இருந்த குரு பகவான் 9வது இடத்திற்கு பயிற்சியாகிறார். தொடர்ந்து விருச்சிக ராசிக்கு கலத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 7வது இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். மகர ராசிக்கு குருவானவர் 5வது இடத்தில் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார். பொதுவாக குரு ஆனவர் சுப கிரகங்களில் முதன்மையானவர். தன்னுடைய பலாபலன்களில் எந்த விதத்திலும் கெடுபலன்களை தராதவர். அப்போ குரு பயிற்சி எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒரு வித்தியாசம்னா, குரு பகவான் கெடுபலன்களை தராவிட்டாலும் நல்ல பலன்களை தராமல் சில ராசிகளுக்கு விட்டு விடுவார். அதே நேரத்தில் நம்ம குரு பயிற்சியை பார்க்குற இந்த நேரத்தில் குரு பயிற்சியோட பலன்களை விட வருட கிரகங்களான சனி, ராகு, கேது அவர்களுடைய சஞ்சாரமும் மிக முக்கிய பங்கு வகிக்கும். அதே போல் ஒருவருடைய ஜாதகத்தில் அவர்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடைபெறுகின்ற அல்லது சஞ்சாரம் செய்கின்ற கிரகங்களை பொறுத்தும் அவர்களுடைய தசாபுக்தி பலன்களை பொறுத்தும் பலன்கள் மாறுபடும். பொதுவாக இந்த குரு பயிற்சியானது ராசிக்கு எந்த இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் என்பதை பொறுத்து பலன்களை தர இருக்கின்றோம். குரு தான் இருக்கின்ற இடத்தை விட மிக முக்கியமாக தான் பார்க்கின்ற 5, 7, 9 ஆகிய இடங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை தருவார். அதே போல் குரு தனித்து குருவாக இல்லாமல் ஏதாவது ஒரு கிரகத்துடன் சேர்ந்து இணைந்து இருக்கின்ற போது பலன்களை அதிகமாக தருவார். அதே போல் இணைந்து இருக்கின்ற போது அவருடைய பார்வை பலமும் பலம் பெறும். அப்படிப்பட்ட சூழலில் இந்த குருவானவர் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார், குறிப்பாக அந்த ஜாக்பாட் ராசிகளான மேஷம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகர ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகின்றார்கள், அந்த ராசிக்காரர்கள் எந்த விதமான பலன்களை அதிகமாக பெறப்போகிறார்கள், இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் முதல்ல நம்ம பார்க்க போகிற ராசி மேஷ ராசி. அன்பிற்கினிய மகர ராசி என்பர்களே, இப்போ நம்ம ஜாக்பாட் ராசிகள் அப்படின்னு இந்த குரு பயிற்சி காலத்தில் ஒரு 5 ராசிகளை செலக்ட் பண்ணி 5 ராசிகள் அற்புதமான பலன்களை பெறுகின்ற விஷயத்தை பற்றி பார்த்துட்டுருக்கோம். அந்த 5 ராசிகளில் மகர ராசியும் ஒரு ராசி. மகர ராசிக்கு 5வது இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்.
அதே நேரத்தில் சனி பகவான் 3வது இடத்துல சகோதர ஸ்தானம் துணிச்சல் ஸ்தானத்திலும், 4வது இடத்தில் ராகு பகவானும் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கிறார். கேது பகவானை பொறுத்தவரை 8வது இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்து பலன்களை தர இருக்கின்றார்கள். இது அவ்வளவு பெரிய நல்ல பலனை தருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். நீண்ட ஆயுளை தரும். அதே நேரத்தில் குரு பகவான் 5வது இடத்துல இருக்கிறதுனால மிக முக்கியமாக சொல்லணும்னா திருமணம் போன்ற விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீண்ட நாட்களாக நம்ம பார்த்துட்டே வரோம், பல வருஷமாக பார்த்துட்டுருக்கோம், ஜாதகம் எதுவும் சேர மாட்டேங்குது, பொண்ணுக்கு பிடிச்சா பையனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, பையனுக்கு பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அப்படி என்று குழம்பிக் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சி மிக அற்புதமான வெற்றி பாதையை காட்டப்போகிறது. திருமணம் கைகூடி வரும். இப்போல்லாம் திருமணம் என்றாலே நம்ம பெற்றவர்கள் 2ஆம் பட்சமாக போய்விட்டார்கள். பிள்ளையும் சரி பொண்ணும் சரி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. பெற்றவர்களுக்கென்று ஒரு கண்ணோட்டம் இருந்த காலம் போய் இப்போ பிள்ளை அல்லது பெண்ணுடைய கண்ணோட்டத்தில் தான் திருமணங்கள் நிச்சயிக்கப்படுகிறது. ஆகவே நம்ம நிறைய விஷயங்களை, நம்ம கையை மீறி போன பல விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தில் நம்ம திருமணம் ஆனால் போகிறோம் அப்படின்னு இருந்தோம். இன்றைக்கி திருமணம் எப்படி பண்ணுறதுங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி மக்கள்கிட்ட இருக்குது. அதுக்கு ஒரு விடையாக குறிப்பாக மகர ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். வீட்டில் கெட்டிமேளம் சத்தம் கேட்கும். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. குருபலன் மட்டுமல்ல, அவர்களுக்கு மற்ற கிரகங்களின் அனுகிரகமும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அது மாத்திரம் இல்லாமல் சில பேர் நம்ம காதலிக்கிறோம், வீட்டில் ஏற்றுப்பாங்களோ ஏற்றுக்க மாட்டாங்களோ, வீட்டில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு கூட அந்த காதல் விவகாரம் அரசல் புரசலாக பெற்றவர்களுக்கு தெரிந்து அது சில அதிர்ச்சி வைத்தியத்திற்கு பிறகு திருமணத்தை நோக்கி வெற்றி பாதையில் செல்லும். காதல் திருமணம் கைகூடி வரும். அதுக்காக காதலிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா 5வது வீடு வேலை செய்யும்போது கொஞ்சம் எதிர்பாலினத்திடம் அன்பு பாசம், வீட்டில் கிடைக்காத ஏதோ ஒரு பெரிய சந்தோஷம் ஆறுதல் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலம் இருக்கும். அதனால தான் அந்த காதலே கிடைக்கிறது. வீட்டில் நம்ம ரொம்ப கண்டிப்போடு வளர்க்கின்ற குழந்தைகள் தான் வெளியில் காதலிக்கின்ற சூழ்நிலையை பார்க்குறோம். ஆகவே காதலிக்கின்ற பெண்களுக்கு நமக்கு இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய காதல் வெற்றியை நோக்கி செல்லுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அது நேர்மையான காதலாக இருந்தால், அது ஒழுக்கமான காதலாக இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி சனி பகவான் 3வது வீடு, சனியை பொறுத்தவரை 3வது வீடு 6வது வீடு 10, 11 ஆகிய இடங்கள் மிக அற்புதமான பலனைகள் தருகின்ற இடம். அந்த சனி பகவான் நல்ல முயற்சிகளை ஏற்படுத்துவார். மெதுவாக சிந்தித்து செயல்படுகின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்துவார். வேலை தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு நல்ல வேலையை அமைத்து கொடுப்பார். குறிப்பாக சொல்லணுன்னா கலைஞர்கள், விவசாயிகள் போன்றவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றம் ஏற்றமிகு காலமாக இருக்கும். ராகு பகவான் 4வது வீட்டில் அற்புதமான இடத்தில் அமர்ந்திருக்கார். சனி பகவானை பொறுத்தவரை 2வது இடத்தில் அமர்ந்து ஆட்சியாக பலன்களை தர இருக்கின்றார். 2வது வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம். ஆகவே நல்ல வியாபாரமாக இருக்கட்டும் அல்லது தொழிலாக இருக்கட்டும், சுய தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை வேலை பார்க்குறதா இருந்தாலுமே வெற்றிகளை தரப்போகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். பணம் மெதுவாக வந்தாலும் நிச்சயமாக லாபம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக தோன்றும். அதே நேரத்தில் கண்ணு சம்பந்தமான ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அறுவை சிகிச்சை செய்வதற்கோ அல்லது சிகிச்சை பெறுவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. நேத்திரஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கின்ற போது கண்ணு சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை.
ராகு பகவான் 3வது இடத்தில் அமர்ந்திருக்கான். பொதுவாக ராகு, கேது, சனி ஆகிய கிரகங்களுக்கு 3, 6, 11 என்பது சிறப்பான இடம். முயற்சிகளை அள்ளி தருவார். குறிப்பாக சொல்லணுன்னா கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட படிப்பு படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான எதிர்காலம் இருக்கும். அவர்களுடைய முன்னேற்றம் என்பது கண்கூடாக தெரியும். இன்னும் கம்ப்யூட்டர் சம்பந்தமான படிப்பு படிக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பொதுவாகவே 3வது இடத்தில் ராகு பகவான் வெளிநாடு போன்ற விஷயங்களுக்கு அற்புதமாக துணை புரிகின்றவராக இருப்பார். துணிச்சலாக ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்கொள்கின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். கேது பகவானை பொறுத்தவரை 9வது இடம் என்று சொல்லப்படுகின்ற பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். நம்ம செய்கிற செயல்பாடுகள்லாம் கொஞ்சம் பயம் இருக்கும், நியாயம் இருக்கும். மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாத வகையில் செயல்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். கேது பகவானை பொறுத்தவரை 9வது இடம் என்பது மிகப்பெரிய நன்மைகளை தருகின்ற இடம் இல்லையாட்டாலும் ஓரளவுக்கு தெய்வீக நம்பிக்கைகளை ஏற்படுத்துவார். அதே நேரத்தில் படிக்கின்ற மாணவர்கள் உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தடங்கல்கள் ஏற்பட்டு அதன் பிறகு அது விலகி நல்ல பலனை பெறும். 9ல் கேது இருந்தாலும் குருவோட பார்வை 9வது வீட்டுக்கு கிடைக்கின்ற காரணத்தினாலும் குரு பார்வை மகர ராசி என்பர்களுக்கு 9, 11, 1 ஆகிய இடங்களில் வருவதனால எல்லா விஷயங்களையும் போராடி ஜெயிக்கின்ற ஒரு தன்மையை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே நேரத்தில் குருவின் பார்வை 11வது இடத்துல வருவதனால வியாபாரம், செல்வம் வரும், நல்ல பண வரவு அதிகமாக இருக்கும். பல வகைகளில் பணம் கைக்கு வந்து சேருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். குறிப்பாக கலை போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற கலைஞர்களுக்கு அற்புதமான பலன்களை தரப்போகிறார். சிலர் எதிர்பாராத வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டு அதன் மூலமாக பணம் ஈட்டுகின்ற, புகழ் ஈட்டுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். பல நேரங்களில் நம்ம எதிர்பாராத சந்தோஷங்கள் நம்மளை வந்து சேரும். இந்த குரு பயிற்சி காலம் அற்புதமான காலமாக மகராசி அன்பர்களுக்கு இருக்க போகிறது. குறிப்பாக கடந்த காலங்களில் 4வது வீட்டில் சஞ்சாரம் செய்து பல வகைகளில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த குரு பகவான் 5வது வீட்டுக்கு வந்து நல்ல பலனை தரப்போகின்றார். வெற்றி பலன்களை தரப்போகிறார். குடும்பத்தில் சுபிட்சத்தை ஏற்படுத்தப் போகிறார். இல்லறம் மற்றும் வெளி உலகில் நல்ல மரியாதையை ஏற்படுத்தி தரப்போகிறார். ஆகவே இந்த குரு பயிற்சி பலன் மகர ராசி என்பவர்களுக்கு பெருமகிழ்ச்சியை தரப்போகிறது என்பதில் 2வது கருத்துக்கு இடமில்லை. நன்றி, வணக்கம்.